வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
அல்ல அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயரம் போனல் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் என் கணபதியை கைதொழுத காப்பே ஹலோ வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாய்மலரால் நோக்குண்டாம் மேனில் ஒடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே ஹலோ யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான உனது பொன் போனோள் அழகா தானே தோன்றி எனதுள்ளத்துள் தயவால் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சபை நடுவே என்னை சரியாசனத்தில் வைத்த தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொன்றல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பத்து விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசம் அது உன் பாடகம் தண்டை கொலுசா பத்து விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசம் அது உன் பாடகம் தண்டை கொலுசா பச்சை வயிடூரியம் இச்சையாம் இளைத்திட்ட உனது பாத சரசிலம்பின் ஒளியா முத்து மூக்கு தீரத்தின பதக்கமும் உனது மோகன மாலை அழகோ சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணமோ
செகமெல்லாம் விளை பெற்று முகமெல்லாம் பொலிவுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கை சத்தி சிவரூபத்தினை அடியினால் நான் சொல்ல தினமோ இந்த அழகான அதிசயபுரமான நகரிலே புகழாக வந்தமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் ஸ்ரீ பேச்சி அம்மன் ஸ்ரீ கன்னியம்மன் எனக்கு வந்து அருள் கொடுப்பாயே. வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை ஒருவர் இல்லை எனக்கு உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருகே சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேசன் ஆலயம் மந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்தி வாய தோணி ஐந்து காரம் பெரிய வந்திவாய சொல்லிக்க இழுத்து பிடிங்க போடக்கூடாது சாமியான கிளையோன அரணர் திருமகன பேளவை தோன பெரிச்சாலி நாயகன ஐந்து காரம் பெரிய வந்திவாய சொல்லிக்க அப்பறமோடு பல மூர்க்கணி சக்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்திட முன்னாலே வந்த கண பாதியே அருளோடு வந்த சாதி மூல பொருளே நாயகா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தாளுமரையா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தாளுமரையா
அங்க விதி மலர் சோழி மலர் அறிந்திட பெருமகனை நச்சவையில் வைத்தவா நாயகா விரும்பி நான் உனை தோழுதேன் வடிவேலவா எல்லாம் பறந்து நாதர் வந்து வைதிறந்து புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட ஒரு மகள் நிறைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் எப்போதும் சாமி வள்ளியால் தினை புனத்தில் வருகில் இதனை வருக சாமி வள்ளியா வள்ளியால் தினை புனத்தில் வருகில் இதனை வருக தினை மாவை உண்டு திருச்செந்தூரையா திருமலையா அங்க மாறுபட சுரதலையா ஏ குமரையா நல மாறுபட சுரணை வதைத்தவா சாமி இஷ்டமுடன் ராமா உன் புகழ வில்லில் வாட இஷ்டமுடன் ராமா உன் புகழ வில்லில் வாட சாமி தந்தனை தனைத்ததாளவே தாளாடவே இந்தனை தனைத்ததாளவே போடவே போட் போட் நல்ல துந்தனை தனைத்ததாளம் நல்ல துந்தனை தனைத்ததாளம் சாமி முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாய வெண்ணும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என்கோ கணபதியே என்கோ கனவிலையோ நான் மற குணபதிய அருமுக குஞ்சரமே உமை பாட பாடுவோமே ராமாவுன் பலகாலம் உமை தோளும் தேடுவோமே ராமாவுன் தெச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமாவுன் கூறுவோமே ராமா குற்றங்களை அணுகாமல் ஒரு குற்றங்குறை அணுகிடாமல்
ஆதியில வேதனா அம்பலத்தில் ஆடுமைந்தோ சுவாதியில் மாலையருக்கு தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கானோ அம்பல வானரோட சீர்வாதத்தை நல்லவை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி அம்பாள் நெல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசும் உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை வாட கலை மகளே சத்தி மலை மகள மலை மகள மலையரசனோட மகள மலை மகள தாயே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகன் அம்பிகை வேணுமா வளமிருக்கும் ஈஸ்வரி வந்து எனக்கு அருள் புரிவா இடமிருக்கும் வனக்கிலேயே எனக்கு அருள வருவாயாமோ ஏன் நெஞ்சு மூட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாறும் வேலை தன்னில் நாவு தடுமாறாமல் நற்குரலும் அங்கிடாமல் நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயை அம்மா நெஞ்சிலையும் நாவலையோ நின்ற விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி வருவாயம்மா ஐந்தெழுத்த ஓரெழுத்தா அருள் புரிய வேணுமாம்மா எட்டெழுத்த ஓரெழுத்தா மகளே கலமகளே மகளே எனக்கு சாமி அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ஸ்ரீராம அன்னை சீதை மணவாளா அடியாளுக்கு சீதையோட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரரோ சிறுமிக்கு நீ அருள்வா கோசலையா மகன கோதண்டனே கோதண்டனே நீ குழந்தைக்கு வந்தருள்வா மஞ்சன முகமலையே மாயண்டங்க மாரியம்மா மதலைக்கு நீர் கண்கடுத்த கதைக்கருள மூணு முகம் கண்ணியே முன்னால் வந்து ஈஸ்வரிய நல்ல அடியாளுக்கு நடை கொண்டால் அம்பிகையே காக்க வேணுமாம்மா எந்தாய ஈஸ்வரிய ஏழைக்கு ஈராத்து காரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா முத்து போடு வித்துக்காரே அம்பிகைய முத்தாரே உச்சி கண்ணில் பிறந்தவர் உச்சி நீ மாகாளியம்மா குளமதிலே அருள்வரைமா சந்தேன மாரியம்மா தற்காக்க அம்பிகையே ஈஸ்வரியே அடியாளுக்கு எந்த
தாய மாடத்தியே எனக்கு அருள வேணும் அம்மா அன்னம்பார மாடத்தியே பாண்டிய சாஸ்தாவே குளமதிலே சாஸ்தாவே அருள் புரிவா முத்து ஐயனாரே முத்து இருக்க வேணும் அம்மா மனமதியிலே அருள் புரிவா மாணி மாடவே வேணும் ஐயா 26 பந்திகள் 61 கூட்டங்கள் குலசேகர பட்டினத்தில் ஒளிவிருக்கும் தேவாதையோ மூர்த்தி ஈசனோடு நடனமாடி வருபவர் எங்காய முத்தமா எங்காய முத்தமா அரசாட்சி செய்வவளே வடக்குத்தியா ஏழைக்கு நீ மனம் இறங்கு மாயாண்டே சிறுமிக்கு நீ அருள் புரிவாயே கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா கதைக்கருள வருவாயம்மா எங்காய கண்ணியம்மா எனக்கருள வருவாயம்மா கொம்பு மாடன் குழல்வாய் மாடன் குணமதிலே அருள் புரிவா தக்க மாடன் தளவாய் மாடே தற்காக்க வேணுமாயோ ஆரிய முத்து நீ அருள் புரிவா வால்மீகர் வனமதிலே வந்துதித்தல் அவகருப்பா செல்ல பிள்ளை கருப்பசுவாமி கருப்பசுவாமி குழந்தைக்கு அருள் புரிவா கருப்பசாமி அவக்கார கருப்ப தந்த வாத்தியாரே கனவிலையும் நான் மறவே சொல்லி வைத்த அண்ணாவே சொற்பனத்தில் நான் மறவே சொல்லால மறந்தாலும் சொல்லி தந்த
வாத்தியாரே சொப்பனத்தில் நான் வரவில்லை அறியாத நாளையிலே அறியாத நாளையிலே செய்தார் என் சாமி கட்சி தந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவவர் தென்னிந்திய தேசத்தில் தென்காசி மாவட்டத்தில் சீமை 7 கடல் தென்காசி முக்கடல் செந்தாளை பூச்சொரியோ சீவநல்லூர் நகரில் வாழோ வெள்ளீசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு மாநிலமும் கேதி வச்ச நகரில் வாழும் அர்த்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் ஆடாத தெய்வங்களை ஆட வைக்கும் புலவரையும் ஆடாத தெய்வங்களை ஆட வைக்கும் புலவரையும் கல்சிலையா இருந்துட்டாலும் கலகலன்னு பேச வைப்பா மஞ்சிலையா இருந்துட்டாலும் மணி போல பேச வைப்பா மாநிலமும் கியாதி வச்ச மண்டலங்கள் படைத்த மண்டலங்கள் படைத்த வாடாமல்லி பூச்சரியோ வாகைக்குளம் நகரில் வாழ்பவரா என் குருவா பேச்சியம்மன் நாமம் பெற்ற பேச்சியம்மன் நாமம் பெற்ற பேச்சியம்மன் நாமம் பெற்ற என் குருவினோட சீர்வாதத்தை கொண்டேனையா என் சிரசில் வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியக்கம் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மாரே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவாரே அழகினா காவியா சபையோர்கள் முன்னாலே சாஸ்தாங்கத பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்க ஐயம்பந்தி வாசலிலே அரக்கங்கத பாட போறோம் அனைவரும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாடலிலே அழுது குற்றம் வந்திட்டாலும் உங்க பாலகியா என்ன வேண்டோ சொல்லுகிற சொல்லுகிற சொற்குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாம பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாம பாடிட்டாலோ முன்சொல் பின்னால் வந்திட்டாலோ பின்சொல் முன்னால் வந்திட்டாலோ
பெரியோர்களே 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 சபை நிறைந்த தாய்மார்களே ஆமையா பெரியோர்களே சபையோர்களே ஆமோ என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே 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 இந்த அதிசயபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஊர் பொதுமக்களே இந்த அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் கியாதியும் பெற்ற இந்த அதிசயபுரமா நன்னகரிலே கொழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்தையனார் கூட்டுறவு ஸ்ரீ தெற்கு மாடசாமி சிவளப்பேரி மாயாண்டி என் தாயான பேச்சியம்மா வடக்குத்தியம்மா கொம்பு மாட சுவாமி முத்துப்பட்டேன் 21 பந்தி 61 கூட்டுறவு ஆமா இன்னைக்கு குடியழைப்பு தினம் அதனால இன்னைக்கு இந்த ஐயன் பந்தி வாசலில நாம சாஸ்தா கதை பாடவிருக்கிறோம் அதாவது இந்த ஊருக்கு நான் ஆளு பழசுதான் வில்லு பாட்டுக்கு புதுசு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமே ஆயிருச்சு இதே கோவில்ல கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஓஹோ இதே மழை தான் பேஞ்சிச்சு அப்படியா கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் ஆமா ஆமா இப்போ வில்லுக்கு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப வில்லுக்கு தான் புதுசு ஆமா ஆளு பழசுதான் ஆமா வில்லு பாட்டுக்கு புதுசு ஆமா ஆமா அப்படி இந்த ஆலயத்திலே வந்து இன்று சாஸ்தாங்கதை பாடவிருக்கிறோம் நாமளை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைப்பு செய்துள்ள ஆமா ஊர் பொதுமக்கள் மற்றும் அதோடு மட்டுமில்லாமல் இதே தெற்கு சுடலை மாட சுவாமி ஆடுங்குளம் கோமரம் பேச்சியம்மாளுக்கு ஆடுங்குளம் கோமரம் எனது அருமை சகோதரர் அவர் ஒரு வில்லிசை அண்ணாவிதான் தலைமை பாடகர் வில்லிசை தலைமை பாடகர் எனது உடன்பிறவா எனது தம்பி பவன்குமார் வில்லிசை குழு அவர்கள் நாமளோட வில்லுங்க படிக்கணும் ரொம்ப ஆசை நம்ம சகோதரி வில்லு படிக்கணும் ஆமா நம்ம கோயில படிக்கணும் ஆமா என்ற அன்போடு பாசத்தோடு ஆமா பேச்சியம்மாளுக்கு ஆடுங்குளைய கோமரம் ஆமா பவன்குமார் வில்லிசை குழுவை சேர்ந்த நாம சகோதரி இந்த நம்ம ஆலயத்துல வந்து படிக்கணும்னு சொல்லி என் தம்பிக்கு ரொம்ப பிரியம் நானும் என் தம்பி பேச்சு மறுப்பு சொல்லாம நீ எப்ப சொல்லு நான் அப்ப வந்து படிக்கும் ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளைல இருந்தே பழக்கம் ஆமா பாசம் தானே முதல்ல ஆமா உண்மைதானே என்ன சொல்லுதீங்க பணத்துக்காண்டியே நம்ம 5 பேர் வந்திருக்கோம் பாசம் தம்பிட்ட பணிவு ரொம்ப ரொம்ப உண்டு பேருக்கு ஏத்த பணிவு உண்மைதானே உண்மைதானே பணிவுக்காண்டி தானே எல்லாரும் வந்திருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அப்பேற்பட்ட இந்த சுடலை மாட சுவாமி வாசலில இன்று நாங்கள் சாஸ்தாங்கதை பாடவிருக்கிறோம் இதற்கு முன்னால இந்த ஆலயத்தில் எவ்வளவு பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் பெரிய பெரிய புலவர் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் கலைஞர்கள் கவிஞர்கள் பாடி இருக்கலாம் ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது அது முடியவே முடியாது நான் அனைத்தும் தெரிந்தவள் அல்ல ஆமா எல்லாம் கற்றவள் அல்ல கிடையாது ஆமா ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது பாடவே முடியாது இன்று சாஸ்தாங்கதையை பாடவிருக்கிறோம் ஏன் சாஸ்தாவிற்கு மட்டும் முதலாக பாடுகிறார்கள் ஏன் முதலா பாடுதோம் கொடுத்துக்காரனே எதுக்குன்னு பாடுதோம் கொடத்துக்கார அண்ணாச்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராக் சூட்டை போட்டு அங்கிட்டு ஓடிட்டு அலைவாரு டவுசரை போட்டானே இல்ல அப்ப டவுசராவது போட்டிருந்தாவளேன்னு பெருமைப்படுங்க டவுசர் போடலன்னா நிலமை அப்ப சும்மா போச்சு அப்பமா அவர் அழகாத்தானே இருப்பாரு இல்லண்ணே சின்ன பிள்ளையா இருந்தாவோ ஓஹோ இப்ப ஆளு மீறிட்டாவோல்ல சரிதானே சொன்ன உடனே எங்க அப்பா சிரிக்காவ என்ன பாட்டிலோட அப்படி இருக்கும்போது ஆமா அகில உலகிலே கலியுக தெய்வமாக வந்து தோன்றியவர் ஐயனார் ஒருவர் மட்டும்தான் ஆமா சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்குள்ள வருமா ஆமா உண்மைதானே சாஸ்தா கூட்டம்னு சொன்னா ஆனப்புலி கூட்டம் ஆமா நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள் ஆனால் தர்மசாஸ்தா சொரிமுத்து ஐயனாரோ ஆணுக்கும் ஆணுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த பிள்ளை அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா பாதி மதிமான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்த
புரிந்த சுவாமி ஆதிசிவன் மோகமது கலிதமாகி ஆமையோ அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த தர்மஞான சாஸ்தாங்கதையை விரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே ஐயா கைலாசத்தே அங்க தர்க்க சிவமாலும் கொழுவே ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்து அங்க அரனோட பார்வதியும் கொலுவே இந்திரலோகமெனும் பட்டணத்தில் இந்திரன் இந்திராணியும் கொலுவே சத்தியலோகமெனும் பிரமலோகத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவீர்ந்த வளரும் வைகுந்த தலமதிலே வளரும் வைகுந்த தலமதிலே சமலட்சுமியும் கொலுவீர்ந்த சமலட்சுமியும் கொலுவீர்ந்த முக்கோடி தேவர்களோ 48,000 கோடி ரிஷிமார்களோ அகஸ்திரோடு புலதேசரோ அழகு கலைக்கோட்டை மாமோனியோ யானை முகத்தொந்தி கணபதியோ என்னப்பன் ஆறு முகத்துடனே வேலாவனோ சுடரும் ஒளிவு தன்னில் நாரதரோ சோதி மார்க்கண்டையன் கொலுவீர்ந்த நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில ஆகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூடன்
ஆமையா காளாகாலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் ஆமா சுவாமி திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோடு ஆமோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் கொழுவிருந்து வருகிறார் அல்லவா வரக்கூடிய போதோ அப்பேற்பட்ட ஈசனாகிய இறைவன் பகவானோடு ஆதிவெள்ளி கையில இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறார்களானால் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியாரோ அன்பு குளிர் சந்திரரோ ஆகாய கொழுவிருக்கும் நாளையே கைலாசவாசலில் கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாரே ரம்பையவ வருவாரோ நடனங்க ஆடுவாரே ஊர்வசியா உல்லாசமா ஆடுவாரே மேனகையா வருவாரே மிருதங்கம் ஓடுவாரோ சரஸ்வதி சங்கீதங்கள் அப்படி இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு 14 லோகங்களை இறைவன் படைத்து இந்திரலோகம் மந்திரலோகம் தனலோகம் தவலோகம் வாயுலோகம் வருணலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் மந்திரலோகம் வாயுலோகம் வருணலோகம் 14 லோகங்களை ஆண்டவன் படைத்து சிவபெருமான் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள 84 லட்சம் கோடி சீவராசிகளையும் படைத்து 224 புவனங்களையும் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள 6 அறிவு சீவராசிகளையும் படைத்து சிவராசி யாரு புல் பூண்டு இலை தாவரம் மரம் செடி கொடி ஆடு மாடு கன்று காடைகளையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வருகிறார் அதற்கு மேலாக 3 லோகங்களை படைத்து என்ன உலகம் எல்லாம் அதலை சிதலை ஆதி பாதாளம் அதலைன்னு சொன்னா என்ன உலகம் அதலைன்னு சொன்னா ஆகாய லோகம் அதுதான் ஆகாய உலகம் சிதலைன்னு சொன்னா சுதலைன்னு சொன்னா நாமல் வாழக்கூடிய மத்திய லோகம் அதுதான் இந்த பூமி பாதாள லோகம்னு சொன்னா பாதாள உலகம்னா நாமளுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கான் அப்பா இதுக்கு கீழேமான இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு சரிதானே அப்படியா ஆமா அந்த ஆதி பாதாள லோகத்தில அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யாரையா வளரக்க ராஜோதந்தா அல்ல புகமெல்லாம் அரசாண்டு வாரானே பாதாள லோகத்தில ஆண்டு வாரானே நீதிமுறை தவறிடாமல் நிச்சயமா ஆண்டு நல்லரக்க ராஜோடும் உலகமெல்லாம் பரிசையோடு ஆண்டு வரும் நாளிலே 16 வயதிலே பட்டங்களை சூடுவாரோ அவனி புவனமெல்லாம் அந்த ஆதி பாதாள லோகத்திலே பாதாள உலகமெல்லாம் ரிஷிமுகா வர்ணனு இரத்த கண்ணீர் ஆட்சுதையால் பெற்றெடுத்த அவன் பேர் தான் வல்லரக்க ராட்சுதன் அப்ப அவன் பேர் தான் அரக்கனா வல்ல அரக்கனா ஆமா
அவங்க வல்லமை தவம் இருந்ததுனால வல்லமை என்றும், அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தனால அரக்கன் என்றும், ஆமா வல்லரக்கன் என்று பேர்நாமங்களை கொடுத்தார்கள். பேர்நாமத்தை கொடுத்தார்கள். ஆமா. 16 வயசு ஆச்சுன்னா அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும். முதல்ல கல்யாணம் முடிக்கணும். நாட்டை சும்மா ஒப்படைச்சிருவாங்களா? அதானே. ஒரு மன்னனுக்கு நாட்டை ஒப்படைக்கணும்னா, கோயிலுக்கு வரி கொடுக்கணும்னா முதல்ல தாலி கட்டி ஆமா ஒரு டபுளாக்க வேண்டாமா? என்ன சொன்னானே சொல்லுங்க. உண்மைதான் உண்மைதான். அதாவது 17-18 வயசுல இருப்பாங்க. அடியாரங்க தான் குட்டையை குழப்பங்கன்னு பார்த்தா இப்ப அண்ணாய் மாதிரி எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சா தானே கோயில வரி. ஆமா கோயிலுக்கு வரி கொடுக்க முடியும். ஆமா. அது போன்று என்ன அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஆமையா. ஆமா. அதாவது சின்ன வயசுல செல்ல கல்யாணம் பாங்க. ஓஹோ. செல்ல கல்யாணம்னா என்ன? அம்மா அப்பாக்கு வயசாயிருச்சு. ஆமா. மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். ஆமா. அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஆமையோ. ரிஷிமுகாவர்ணனோட ஆமா அந்த வல்லரக்கனோட அம்மான் மகளாகிய ஆமையா பவளக்கன்னி பெண்கொடியை கொண்டு வந்து அவனுக்கு திருமணத்தை செய்து முடித்து வைத்தார்கள் அல்லவா? ஆமையா. அவன் அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தான் வல்லரக்கன். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர போறான். 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக போட்டார்கள். 9வது வந்து என்ன? சனீஸ்வர பகவான குப்புற போட்டாங்க. அந்த மனுஷனை மட்டும் குப்புற போட்டாங்க. அவரை வானத்தை பார்த்து போட்டா உலகம் தாங்குமா? எழுத்துத்தான் 2 பொல்லாத. அப்படியா? அப்படி இருக்கும்போது அந்த ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான். அரியாசனத்துல இருந்து அந்த ரிஷிமுகாவர்ணன் என்ன சுவாமி? எம்மகனே வல்லரக்கா வல்லரக்கா எம்மகனே வல்லரக்கா வல்லரக்கா செங்கோலும் உன் பொறுப்பு உன் பொறுப்பு சிம்மாசனம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு ஊரு எல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு உன் பொறுப்பு எல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு உலகமெல்லாம் உன் பொறுப்பு உன் பொறுப்பு அப்படி வல்லரக்கன் ஆண்டு வரக்கூடிய நாளையில போதோ அவன் என்னைக்கு செங்கோலை பிடிச்சு சிம்மாசனத்துல அமர்ந்தானோ ஈராறு 12 வருட காலம் நாட்டுல மழை இல்ல. ஒரே பஞ்சம்னா பஞ்சம். அப்பா கடிய கொடிய பஞ்சம். அது எப்பேற்பட்ட பஞ்சமா இருக்குது தெரியுமா? என்னம்மா? 12 வருடம் பஞ்சம் வந்து மரக்காலது மன்னவர நாளியது நாயகரே ஆளாக்கு உருண்ட அரக்கனை தான் அரக்கனை தான் என்னை ஆளாக்கு உருண்ட பஞ்சம் தாலி வீச்சும் தலையளவு பஞ்சமையோ பசையின் கொடுமையாலே கொடுப்பு கீரை உண்ட பஞ்சம் பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம் பஞ்சமாக இருக்கும் போது பாதாள லோகத்திலே 56 அரசரல்லோ பகுதி கொடுக்கலையே
நடக்கலையே கிஸ்தி கொடுக்கலையே கீழ்பணிந்து நடக்கலையே வல்லரக்கராச்சுதன் மந்திரிய வரவழைத்து 12 வருட காலமாக தேசத்து அரசர்களும் ஆமையா பகுதி பணம் கொடுக்கல. ஆமா பணிந்து நடக்கலையா 12 வருடம் பஞ்சம்னு சொன்னா ஆமா எப்படி இருக்கும்? அதானே அதாவது நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் பைசா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? இப்ப நம்ம ஊர்ல கொஞ்சம் துட்டு செலும்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செலும்பா இருந்தா நம்ம தெற்கு சோடல மாடசாமி கோயில்ல ஆமா பணம் இவ்வளவு இருக்குல்லப்பா, நிறைய இருக்குல்லப்பா, கூட ஒரு நாள் நிகழ்ச்சி வைக்கலாம்ல. அதானே அப்படிம்பாங்க. கொஞ்சம் துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னய்யா வரவு செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆமா ஒரு நாள் நிகழ்ச்சியை கட் பண்ணலாம்லாம்பாங்க. ஆமா ஒரு நிகழ்ச்சியை குறைச்சுக்கிடுவோமே. ஆமா 12 வருட காலம் நாட்டுல மழை இல்ல. அப்பா பஞ்சமனா பஞ்சம். 56 தேசத்து அரசர்களும் ஆமையா மன்னனுக்கு பகுதி பணம் கொடுக்கல, பணிந்தும் நடக்கல. இவன் கஜானாவை திறந்து பார்க்க கஜானா காலியா இருக்க, பொக்கிசத்தை திறந்து பார்க்க பொக்கிசம் எல்லாம் காலி, பொருள் எல்லாம் குறைஞ்சிருக்க. உடனே வல்லரக்கராச்சுதன் ஆமையா மந்திரி உடனே மந்திரியை வரவழைத்து என்னய்யா நாட்டுல 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுக்கல, பணிந்து நடக்கலப்பா, பணிந்தும் நடக்கலையா, பணிந்து நடக்கல, கிஸ்தி கொடுக்கல, கீழ்பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்று நடக்கல. ஆமோ நாட்டுல இந்த 21 வயசு பேவி முதற்கொண்டு என்னை மதிக்கல. உண்மைதானே? அதாவது மந்திரி 56 அரச தேசர்களும் உடனடியாக பகுதி பணத்தை போய் வாங்கிட்டு வரும், அடுத்து வரும் பறையோசை என்று சொல்ல அந்த பறையோசை சத்தங்கே மக்கள் எல்லாம் 56 தேசத்துல அரசர் எல்லாம் ஓடி வந்து ஐயாவே மந்திரியே 26 வருட காலம் பஞ்சம் வந்து சேர்ந்ததையோ, பஞ்சம் வந்து சேர்ந்ததாலே பகுதி பணம் கொடுக்க மாட்டோ, பணிந்து நடக்க மாட்டோ, கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோ, கீழ் பணிந்து நடக்க மந்திரி எங்க வந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? நாட்டுல நீதி நேர்வு தயவு தாசனை கிடையாது. 12 வருஷம் மழை கிடையாது. உங்க அரக்கனோட அப்பா இருந்த ரிஷிமுகாவர்ண இருந்த காலத்துல மாதம் வருஷம் 3 மழை பெஞ்சிச்சு. ஆமா அப்பப்ப அவன்கிட்ட கொஞ்சம் கருணை இருந்துச்சு, நீதி இருந்தது, நேர்மை இருந்துச்சு, அவன் ஒரு அசுர அரக்கனா இருந்தாலும் நீதியோட நேர்மையோட இருந்தான். உங்க அண்ணன் என்னைக்கு போய் உட்கார்ந்தானோ அந்தால பாவி என்ன 12 வருட காலம் மழையே இல்ல. ஆமா அந்த காலத்துல மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு, வருஷம் 3 பூ விளைஞ்சிருக்கு. மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பெஞ்சிருக்கு? அந்த காலம் வேதங்கள் ஓதும் வேதியருக்கு ஒரு மலை. ஓஹோ வேதங்கள் ஓதும் வேதியர்னா யாரு? இந்த கோயில கணபதி ஓமம் வளர்ப்பா உள்ள அந்த அந்தனர், அந்த ஐயா வந்து அவங்க படிச்ச வேதத்தை விடாம ஓதுனாங்கன்னா கருங்கல்லுக்கு கூட ஒரு உயிர் வருமா? நீதி நெறியர் கொற்கை பாண்டியர், ஆமா அவருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. மாதம் கற்புடைய மங்கையர்கள், ஆமா மாதம் கற்புடைய மங்கையர்னு சொன்னா அந்த காலத்துல வடக்க தாத்தா ஊருக்கு வடக்க மதுரைக்கு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா
கிளவி வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. எதுக்கு? என் எசமா வடக்க வேலைக்கு போயிருக்காரு, திசைய பார்த்து கால் நீட்ட கூடாது. அவருக்கு வாட்டமா இருக்காதோ? தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தெக்க பார்த்து கிளவி கால் நீட்ட மாட்டா. வீட்டுக்காரு பேரு கருப்பசாமின்னு இருக்கும். கடையில போய் ஏன் குழந்தை பிள்ளை, ஏன் குழந்தை பிள்ளை இப்பதானே வருது அண்ணா இருக்கு பாருங்க, என்னது அந்த இனிப்பை கொடுங்க. ஆமா. கருப்பட்டின்னு பேர் சொல்ல மாட்டாளாம். ஆமா. சுக்கு, வீட்டுக்காரு பேர் சுப்பிரமணின்னு இருக்கும். சுப்பிரமணியா சுக்க வந்து சுக்குன்னு பேர் சொல்ல மாட்டாளாம். யாரு? ஏ தாத்தா, தாத்தா அந்த காஞ்ச இஞ்சி இருக்கு பாருங்க, அந்த காஞ்ச இஞ்சி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமா, காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லுவா. ஆமா. ஆனா இப்ப அப்படியா? என்ன? அரிசி விச்சிடும் அந்த இருக்கும். ஆமா. ஆமையா. நீதி நெறிமுறை தப்பிய மன்னர்களுக்கும் புருஷனை கொன்ற பூவே இருக்கும். ஆமா. இப்ப வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வந்தாருன்னு சொன்னா சம்பளம் 1000 ரூபாய் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு கையில அப்படியே கொடுக்கணும். கொடுக்காரா? ஆமா. வீட்டுக்காரர் 200 ரூபாய் அவர் மேல லேசா அலுப்பா இருக்கும்னு அந்த அங்கன பச்சை போடு கல்ல நிப்பாட்டுவாரு. ஆமா. உண்மைதானே? 800 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாரு. என்ன 1000 ரூபாய் தானே சம்பளம், நான் குழு கட்டணும். ஆமா. தெற்கு மாடசாமி கோயில் அம்மன் கூடைக்கு குறுப்பு சேலை எடுக்கணும். ஆமா. பக்கத்து வீட்டுக்கார 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டா. ஆமா. எனக்கு 2500 ரூபாய்க்கு பரணி செல்வராணில போய் எடுத்துட்டு வரணும். ஆமா. அப்படிமாங்க. அவர் குடும்பத்துக்கு கஷ்டத்தை அறிஞ்சு ஆமா கோயில் கொடைக்கு எப்படி செலவழிக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அடிக்கிறதுக்கு ஒரு கைதான் வாங்கியிருப்பாரு. ஆமா. ஆமா. இங்க இருந்துட்டு கத்துவா, ஏ கரிப்பையில என்னை அடிக்கவா செய்த கரிப்பையிலன்னு காக்கா, உன்னை வேலைக்குழுக்க வெடுக்குன்னு கொடுக்க கொத்தணும்னு காக்கா. ஆமா. உன்னை கடுவாய்க்கு ஒரு வாயா கொடுக்க போற வழியில பொட்டுன்னு போவ. சரிதானே? சொல்லால கொள்ளுவாளாம். ஆமா. தாய்மார்கள் அப்படி புருஷனை கொன்ற பூவை இருக்கும். ஆமையோ. புருஷனையும் கொண்டவங்க, ஆமா, பொண்டாட்டியும் கொண்டவங்க இருக்கத்தானே செய்தாங்க. உண்மைதானே? ஆமா. அப்படி மழை தூத்திக்கிட்டு போதுங்களாம். கேப் கிடைக்கும் போது போட்டு நொறுக்கிறோம்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது ஆமையோ 6 தேசத்து அரசர்களும் ஆமையா, அதே மந்திரி, ஏ மந்திரி, உன் மன்ன அசுர மன்னனுக்கு, ஏ அசுரகுர மன்னனுக்கு மண்டையில பழம் இருந்துச்சுன்னா ஆமா மல்லுக்கு வர சொல்லு. ஏ மல்லுக்கு வர சொல்லு. அவனா நானான்னு பாத்துருவோம். ஏ யுத்தம் செய்து பாப்போம். ஆமா. ஆமையா. பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அம்மா கொடுக்கவே மாட்டோம். நல்ல படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருசாப்பணம், ஆமா சொல்லு, இருசாப்பணம் போடு, இருசாப்பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நின்னு சண்டை போட தயங்கவே மாட்டோம், எதிர்த்து நின்னு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். அல்ல எதிர்த்து சண்டை செய்வதற்கு நாங்க கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். நாங்க கெட்டி வச்சு சண்டை செய்ய போட போட மாட்டேரி புத்தி கெட்ட தந்திரி உங்க மண்ண அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமா படையெடுத்து வர சொல்லு, கிஸ்தி பணம் வேணுமா சண்டை செய்து பார்த்திடலோ, மண்டையில பிளம் இருந்தா மல்லு கோடி நாட்ட சொல்லு, மல்லு செய்து பார்த்திடலோ, நெஞ்சதில
பலம் இருந்தா யுத்த கோடி நாட்ட சொல்லு யுத்தம் செய்து பார்த்திடலாம் 56 தேசர்களோ அரசரும் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த நல்ல மந்திரியோ ஓடோடி வாராரு ஏ மந்திரி என்ன உன் அண்ணன் அரக்கனுக்கு நெஞ்சில பிளம் இருந்துச்சுன்னா ஆமா யுத்த கொடி நாட்ட சொல்லு சண்டை செய்து பார்த்திடலாம் மந்திரி என்னய்யா அந்த பக்கம் போனா ஆமா பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி அரக்க விரட்டுதான் ஆமா இந்த பக்கம் வந்தா 56 தேச மன்னர்களும் விரட்டுதான் நிக்க நிலையே சரியில்லை ஆமா அப்படி என்று சொல்லி சொன்ன போது நாம அங்கிட்டு இங்கிட்டு அலையறத விட ஆமா அங்க இருக்க அரக்கனை நாம வனத்துக்கு அனுப்பணும் போனவன் வனத்துக்கு போனவன் வந்தா தானே உண்டு போனவன் காணி இருந்தவனுக்கு தான் சொந்தம் அப்படி என்று மனதில் நினைச்சு கொண்டு அரக்கன் இடம் ஓடி வந்து ஐயாவே வல்லரக்க மன்னா இந்த மாதிரி 56 தேசத்து அரசர்களையும் நான் பகுதி பணம் கேட்டேன் உங்க மண்டையில பலம் இருந்துச்சுன்னா மல்லுக்கு வர சொல்லுதாங்க நெஞ்சில பலம் இருந்துச்சுன்னா சண்டைக்கு வர சொல்லுதாங்க யுத்தத்துக்கு வர சொல்லுதாங்க யாரு சண்டைக்கு வர சொன்னாங்களா ஏ மந்திரி திரட்டு நம்ம படைய திரட்டுப்பா யானைப்பட பள்ளிவாசலுக்கு பத்திட்டீங்களா குதிரைப்படை என்னப்பா ஆச்சு அதுவும் போயிருச்சா ஒட்டகப்படை அப்ப நம்மகிட்ட என்ன படம் தான் இருக்கு என்னென்ன படை சோத்து படம் சொறி படம் தான் இருக்கா மன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டை என்பார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட கொழுந்தேன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட முடவனை மூர்க்கன் அடித்தால் மூர்க்கனை முனியடிக்கும் என்பார்கள் முக்குல முனி அடிக்குமா அரக்கா மன்னா அவனே இவனேன்னு சொல்றதை விட சிவனேன்னு போயிடலாம் சண்டைக்கு தான் போனமானா சண்டைக்கு தான் போனமானா சைனிகள் நமக்கு இல்ல யுத்தத்திற்கு போனமானா நமக்கு இல்ல கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம்